ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டை அடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது மில்லியனம் கொஸ்டின். ஒரு லேடிஸோ ஜென்ஸோ ஒரு 60க்குள்ளே இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அடிச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் அதிகமாக அடிக்காமல் அப்பப்போ வேணால் மந்த்லி ஒன்ஸ் அப்படி ட்ரை பண்ணிக்கலாம். மீதி நாளில் வந்து அந்த ஹென்னா போட்டுக்கலாம். 60 அபோவ் கம்பல்சரி என்ன கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த டை அடிக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு டாக்டருங்கெலாம் சொல்கிறாங்க. கிட்னி கட்டு போய்டுங்கிறாங்க. அப்புறம் வந்து முட்டி வலி வருங்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அதை அடிக்கிறது அவசியமா அப்படிங்கிறது ஒரு கொஷின்னு. அதோடு இல்லாமல் இப்போ லேடிஸ் யாரும் வந்து வெள்ளை முடியோட்டுக்கிறது ஒத்துக்கிறதே இல்லாமல் கருப்பாக தான் முடிய வச்சுக்கிறாங்க. ஜென்ஸும் வந்து ஒரு 60% ஆனவங்க 70% டை அடிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் விட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூஞ்செல்லாம் முகரக்கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா வயசான மூஞ்சே தெரியும். தலை கருப்பாக இருக்கும்போது ஒன்றோட ஒன்று கோயின்சைட் ஆகிறதில்ல. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரு. 60 வயசுக்கு நம்ம அழகாக யார் பார்க்க போகிறா அப்படின்னு நினச்சாலே போதும். அதெல்லாம் நம்ம புருஷனும் பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை, நம்ம மற்றவங்களும் பார்க்க எதுக்கு அதை போய் அடித்து நம்ம உடம்ப நம்ம கெடுத்துக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்து இந்த உடம்பு சரியில்லாத முட்டி வலி வந்தது, இல்லை வேறு ஏதாவது இந்த டை அடிக்கலாம் இஷ்யூஸ் வந்ததுன்னா தலை சுற்றல் வரும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வருதுன்னா கூட சுற்றிக்கிட்டு அலையிறது யார்? வயசான புருஷனோ இல்லாட்டி பிஸியாக இருக்கிற பிள்ளைங்களோ தான் அலைவாங்க. வேறு யாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ரிலேட்டிவ்ஸோ யாரும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி வெள்ளை முடி கூட ஒரு அழகு தாங்க. நம்ம ரேவதி மேடமு, அப்புறம் வந்து இந்த அமிதாப் பச்சன் ஒய்ஃபு பேர் ஜெயபாதுரின்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை முடியோட அழகாக தான் இருக்கிறாங்க. சினிமாவில் நடிக்கிறவங்களே இருக்கும்போது நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதெல்லாம் விட்டுட்டு ஹாப்பியாக இருக்க நம்ம மனசை ஹாப்பியாக வச்சுட்டாலே முகத்தில் வந்து அந்த அழகு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி வந்து எங்கள் அம்மா வயசு இருக்கும் அவங்களுக்கு, 80 அபோவ் தான் அவங்க வந்து ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோவாக நல்லாயிருக்கும். முடி வந்து வெள்ளையாக இருக்கும் ஒழிய ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இது வரைக்கும் டை அடிச்சிருக்க சான்ஸே இல்லை, அடிக்கவே இல்லைங்கும்போது அதுவும் அந்த பிராமின்ங்கும்போது அந்த ஸ்கின் வேறு நல்லா இருக்குமா, ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த வயசில். பார்க்குறதுக்கே ஃபேஸ் ஒரு அழகாக. அதுவும் அந்த இந்த கெம்பு இந்த மாதிரி டிசைன்ஸ் நெக்லஸ் எல்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் வந்து அது அழகு வந்து முகத்தில் டை அடிக்காமலே முகம் அழகாகிடுங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. டை அடித்தோம் நம்ம அழகுன்னு நினச்சிக்கிறேன். கிடையவே கிடையாது. நீங்கள் டை அடிக்காமல் இருந்து பாருங்கள், முகமே அழகாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது அது ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் முகம் அழகாக இருக்குங்கிறது உண்மை தான். அது மட்டும் இல்லைங்க, டை அடிக்காமல் இருந்தாலே நீங்கள் அழகாகிடுவீங்க. மூஞ்சை பார்க்க கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் ஒரு அந்த அழகு வந்துடும். எனக்கு டை அடித்து ஒரு 10 வருஷமாக டை அடிக்கிறதுல கன்னத்தெல்லாம் பேட்சாக வந்துடுது. ரவுண்டாக பேட்ச் வந்துடுது. எங்கள் மாமியார் சாவறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க. அவங்க சரியாக என்னை கவனிக்கல போல் இருக்கு. ஒரு நாள் சொன்னாங்க, உன் மூஞ்செல்லாம் நல்லா தானே இருந்தது, ஏன் இவ்வளோ பேட்சாக வந்திருக்கு, ஏன் இப்படி ஆகிடுதுன்னு கேட்டாங்க. ஆஹா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வயசுலேயே அவங்க 90 வயசில் சாகும்போது கூட ரொம்ப அழகான லேடி, அழகாகவே இருப்பாங்க. அந்த அழகெல்லாம் யாருக்கும் அந்த அழகெல்லாம் நான் திருப்பி பார்ப்பேனா என்னன்னே தெரியல. ரொம்ப அழகான லேடி. அவங்க சொன்னாங்க எனக்கு, இது மாதிரி கன்னத்தில் வந்து உனக்கு ஏன் இப்படி கருப்பாக இருக்குன்னாங்க. சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதோடு விட்டுட்டாங்க. நான் என்ன அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த நான் ஒன்றும் ஃபேஷியல் போகிறதில்ல, பியூட்டி பார்லர் போகிறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல. அந்த கண்ணை பேட்சாக தான் அப்படியே விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா டை அடிக்கிறது விட்டோடனே கன்னத்தில் இருக்க அந்த ஃபேஸில் இருக்க அந்த இதெல்லாம் அப்படியே போயிடுது. அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே போயிடுது. அதனால் வந்து அதுக்கு பதிலாக இன்னும் அவுரியலை ஏதோ சொல்கிறாங்க, வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டை அடிக்காமல் வேறு எதாவது அல்டர்னேட்டிவ் சாய்ஸ் இருக்கான்னு வேணால் அந்த வீகாவில் கூட அந்த அம்மா சொல்லுது, அனிதா குப்புசாமி என்னோட நேச்சர் டைன்னு சொல்லுது. அதுமாரி அது நிஜமாக இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் டைரெக்டாக அந்த டை அடிக்கிறத விட்டுருங்க. உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன வயசு பிள்ளைங்க வந்து அடிக்கணுன்னா வேறு வழி இல்லைங்க. அவங்களோட ப்ரொஃபஷனு வயசு இதெல்லாம் அடிக்க சொல்லுது அவங்களே கொஞ்ச நாள் ஆனால் போர் அடித்து விட்ருவாங்க. 40 இயர்ஸ் இருக்கிற லேடிஸே இப்போ விட்டுறாங்கங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. சின்ன வயசுலேயே அவங்கெல்லாம் வந்து டை அடிக்கிறதை விட்டுட்டு ரொம்ப அழகாக வெள்ளை முடியோடு சுற்றுறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மனசு தாங்க காரணம் எல்லாத்துக்கும். மனசை நம்ம வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம்னா அந்த புற அழகு நம்மளுக்கு ஒரு பெரிய இதுவாகவே தெரியாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.